எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3 இரித்தல் ஆஃப் போரல் வேலி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டு செலிவான் பாஸ் ஃபைட் பார்த்தோம். இப்போ அங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஒரு வேலையை வந்துட்டோம். ஓகே, ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணோம். நான் போய்ட்டு லெவலப் மட்டும் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கமாக திறக்க முடியலங்க. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியலையே. ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும் போல். பயங்கரமாக இருக்குங்க. நான் ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்காக பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கானுங்க. எதுவும் ஐட்டம்லாம் இல்லைங்க. ஏங்க ஏதோ கிறிஸ்டலைசர் சவுண்ட் கேட்குதுங்க. ஆமாங்க, இங்கே பாருங்கள், 2 இருக்குங்க. ஓடிருமோ? ஒன்று ஓடிரும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கு. ட்ரை பண்ணுவாங்க. ஜஸ்ட்டுங்க மறைஞ்சிருக்கும். 2 ட்விங்க்லிங் டைட்டனேட். இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க. கீழேலாம் எதுவும் வழி இல்லை. வாங்க போவோம். மேலே இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இந்தாண்டா எதுவும் வழி இல்லைங்க. அந்த பக்கம் தான் போகணும் போல். ஸ்ட்ரைட்டாக ஐட்டம் இருக்குங்க. ஏங்க நிறைய ஜெயண்ட் இருக்காங்க. தெரியும்ல இவங்க யாருன்ட்டு. நம்ம அண்டட் செட்டில்மெண்ட்டில் ஒருத்தன் அம்புட்டுறான் தெரியுமா, அவன் தான். சவுண்டு கேட்குதுங்க. உயிரோடு இருக்கானுங்களா? இல்லைங்க, செத்து போய் தான் இருக்கானுங்க. ஆனால் சவுண்டு கேட்குது. வாங்க ஐட்டம் எடுப்போம். ஐயோ, எங்கே ஃபயர் பால் வருதுங்க. மேலே இருந்த மாதிரிங்க ஃபயர் பால் எவனோ விட்றான். வாங்க போவோம். மறைஞ்சு ஓடிடும். எதுவும் ஐட்டம் இல்லைங்க. ஏங்க எவ்வளோ தூரம் அடிக்குதுங்க. ஐயோ, நிறைய பேர் இருக்கானுங்க போலங்க. அங்கே பாருங்க. ஏங்க உயிரோடு இருக்குங்க. வாங்க ஓடிடும். ஐயோ, ஏங்க எவனோ பர்பிள் கலரில் எவனோ வராங்க. 2 பேர் வர்றானுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. ஓரளவுக்கு பின்னாடி வந்துடும் அந்த ஃபயர் பால் இல்லாத இடத்துக்கு. ஆமாங்க, அங்கே பாருங்கள் 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தர் பின்னாடி வரான், ஒருத்தன் பாருங்கள் ஏதோ கையில் 2 வெப்பன் வச்சுருக்கான். ஏதோ ஒரு என்சான்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. டார்க் போட்டிருக்கான் போல். ஹியூமன் ரெசின் அதை அப்ளை பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னே தெரிலங்க. இருங்க, என்ன பண்ண பார்ப்போம். இந்த அவன் அடிச்சிட்டு வாடா. பாருங்க, அப்ளை பண்ணுறான். ஈஸிங்க. இந்த கிளேமோர் ரேஞ்ச் அதிகமாக இருக்குங்க. தூரமாக இருந்தே குத்திக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு இப்போ நம்மளை அடித்தானுங்கன்னே தெரிலங்க. ஓகேங்க, இந்த டீரங் ஹேமர்ஸ் நம்ம கெத்தீட்ரல் ஆஃப் த டீப்பில் எடுத்தோம். அந்த ஜெயண்ட் பக்கத்தில் இருந்தது. இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, இது டீரங் நைட்ஸ்ன்னு சொல்லப்படுறவங்களோட ஸ்பியர்ன்னு போட்டிருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஒரு லெஜெண்டரி இடமான ஃபயரை லிங்க் பண்ண இடத்துலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் எப்போ அவங்க குரூப்பை கலைச்சாங்களோ மிச்சம் இருக்கவங்களாம் தனித்தனியாக போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அக்ரெசிவ் ஆகிட்டாங்க. வரவும் போகிறவங்களாம் அடிக்கிறாங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. இது 2 ஹேண்ட் பண்ணலாம் போலங்க. 2 ஹேண்டுக்கு ஸ்பெஷல் அட்டாக் இருக்குது பாருங்க. 2 வெப்பனும் ஒரே டைமில் அடிக்கிறான். இருங்க, ஸ்பில்லு இதாங்க ஸ்கில்லு. சார்ஜ் அப்படியே ஸ்பியர் வச்சுட்டு ஓடுறான்.
இது ஜம்ப் அட்டாக்கு. ஓகேங்க, நல்லா தான் இருக்குது. என்ன டெக்ஸ்டரிட்டி வந்து 20 வேணும். ஓகேங்க, நம்ம கிளேமர் வச்சுப்போம். எங்கடா அது? இதான் இங்கே இருக்குங்க. ஓகேங்க, பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் இது ஒரு வழி இருக்குங்க, அங்கே போவோம். இது ஒரு வழி இருக்குங்க மேலே. மேலே போகிறதுக்கா கீழே போகிறதுக்கான்னு தெரில. இவனுங்க கண்ணு மட்டும் தெரியுது பாருங்க. ஐயோ நல்ல வேலை. எங்க இந்தாண்ட இருந்தவனே பார்க்கலங்க, ஸ்ட்ரைட்டாக இருந்தவன் மட்டும்தான் தெரிஞ்சானே. டார்க் ஸ்டோன் பிளேட்ரிங் இருங்க என்னன்னு பார்ப்போம். ஏதோ சவுண்டு கேட்குது, மேலே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா இது வந்து டார்க் டேமேஜ் வந்து அப்சார்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுமா. ஓகே, இது வந்து டிஃபென்சிவ் ரிங்குங்க. ஏதாவது எனிமீஸ் வந்து டார்க் எலமெண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, மேலே தான் போகுதுங்க வழி, கீழெல்லாம் அது வழி இல்லை. இந்த பிரிட்ஜு மேலே நின்று நெருப்பு போட்டுட்டு இருந்தானுங்களே அவனுங்க தான். இங்கே பாருங்க, அந்த நேர் போடுறாங்க. இந்தாண்ட பாருங்க, ஏதோ ஒரு வழி இருக்குங்க. யாருங்க சரி குண்டா இருக்கான். ஸ்ட்ராங் அட்டாக் மட்டுமே போடலாங்க. பாருங்க, ஒன் ஷாட் ஏறாங்க. ஆனால் ஃபயர் பால் பெருசாக டேமேஜ் இல்லை, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டீகான் ரோப். இப்போ கெத்தீட்ரல் ஆஃப் த டீப்பில் இருந்து இவனுங்க என்ன இங்கே பண்ணுறானுங்கன்னே தெரிலங்க. ஆக்சுவலாக இந்த கத்தீட்ரல் ஆஃப் த டீப் தாங்க இந்த கேமோட மெயின் கோரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவனுங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறானுங்க நிறைய இதை. அப்புறமேட்டு இந்த பாயிண்ட்டு சுலிவன் அவன் வந்து எல்லா இடத்துலையுமே அவுட் ரைடர் நைட்ஸ் வந்து விட்டுருக்கான். அவனுங்க வேலையே வந்து நம்மளை தடுக்கிறது தான். இவனுங்க 2 பேரும் வந்து ஒரு குரூப்பாக என்னன்னு தெரியலங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கெத்தீட்ரலோட எனிமீஸ் தான் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கானுங்க. இங்கே இருக்கானுங்களா கெத்தீட்ரல் ஆஃப் த டீப்டா அண்டட் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இவாஞ்சலிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பான். மேலே இது வழி இருக்குங்க. ஐயோ, மேலே எவனு வந்து அம்புடுறாங்க. ஏன் விட்றானே தெரியலையே. மேலே பாருங்கள் ஐட்டம்லாம் இருக்குங்க. எந்தாண்ட வழி இல்லைங்க. மேலே எப்படி போகிறது? இப்படி தான் போகணுமா? இங்கே ஒரு பில்டிங் இருக்குங்க, அது வெளியே தான் போகணும் போல. ஓகேங்க, அது மேலே இருக்க எனிமீஸில் கொண்டாச்சு. அந்த ஜெயண்ட் அடிப்போம். வேறு ஐட்டம் இருக்குது. எம்பருங்க இல்லைங்க, இது கல்லுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். ஐயோ ஏய்யா, தேவலாம் சுற்றுறாங்க. எங்க 2 அடி தாங்க அடித்தான், அப்படியே பாதி ஹெல்த்து குறைஞ்சிருச்சுங்க. ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். வாங்க போய்ட்டு சோல்ஸ் ஃபஸ்ட் எடுப்போம். ஐயோ, இவனுங்க மேலே வந்து அடிக்கிறானுங்களே. இருங்க, அவனை மட்டும் தனியாக இழுக்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த படிக்கட்டுக்கு சைடில் போயிடுவான், அப்போ ஃபயர் பால் அடிக்காது. வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். அவனை போடுறேன். ஐயோ, செத்துருன்னு நினைக்கிறேங்க இந்த வாட்டியும். கரெக்டாக வெயிட் பண்ணி நம்ம ரோல் பண்ணணும்னு அடிக்கிறாங்க. இருங்க இருங்க, அந்த லூர் பண்ணி அவனை இழுத்துருவான். தானே வாடா வாடா வாடா, எங்கடா போகிற? தேவையே இல்லைங்க, இவன் அடிச்சு என்னங்க ஆக போகுது?
தேவையில்லாமல் இவன்ட்டு வந்து செத்துட்ருக்கோம். இந்த வாட்டி சோல்ஸ் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. நம்ம பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இவனை அடிக்கணும். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டு சொல்லுவேன் பாஸ் ஃபைட்டில் கூட அவன் அடிக்கும் போது ஒன் ஷாட்டில் இவ்வளோ ஹெல்த்து குறையலைங்க, கம்மியாக தான் குறைஞ்சிது. இவன் அடிக்கும் போது பாதி ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. இப்போ இவன் பாஸோட பவர்ஃபுல்லாக இருப்பானோ. இருங்கடா, ஏன்டா அடிச்சுட்டே இருக்கீங்க? ஓகே, எல்லாம் காலியாக இருக்குங்க. மேலேயும் காலியாக தான் இருக்குது. ஐயோ, எங்கே இருந்தால் யாரை மட்டும் வருதுங்க? இந்தாண்ட ஏதாவது ஹிடன் டோர் இருக்கான்னு தெரிலங்க. எப்படி போகிறது மேலே? அப்புறம் ஏதாவது படிக்கட்டு ஏதாவது வச்சுருக்காங்களா, இல்லை ஏதாவது டோர் இருக்கான்னு தெரிலங்க. ஆமாங்க, ஏதோ டோர் இருக்குங்க. ஏதோ லிஃப்ட் இருக்கா மேலே போகிறதுக்கு? இல்லைங்க, ஸ்டெப்ஸு தான் இருக்குது. ஸ்டெப்ஸு கீழே போகுதுங்க. ஐயோ, ஏங்க எவ்வளோ தூரம் கீழே போகுதுங்க? ஏங்க இவனுங்க முதலங்க crocodile பாய்ஸ். இருங்க, இவங்களுக்கு எம்பர் யூஸ் பண்ணிப்போம். சத்தியமாக செத்து போயிடுவோம் இவங்கள்ட்ட. இந்த வாட்டி எலமெண்ட் யூஸ் பண்ணி அடிக்கலாங்க. டார்க் யூஸ் பண்ணலாமா இல்லை ஃபயர் யூஸ் பண்ணலாமா? ஹியூமன் பயன்ரேஷன் அப்ளை பண்ணலாங்க இந்த வாட்டி. சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம். இவனுக்கு எதுக்கு வீக்னஸ்னு நமக்கு தெரில. இப்போ தான் நம்ம ஒரு வாட்டி தாங்க இவனு கூட ஃபைட்டே பண்ணியிருக்கோம். 2 பேரும் இருக்கானுங்க. 2 பேரும் ஒரே டைமில் அடித்து செத்துருவாங்க கண்டிப்பாக. ஒருத்தனை மட்டும் இழுக்க முடியுதான்னு பார்ப்பாருங்க. வாடா. வந்துட்டாங்க ஒருத்தன். இது இடமே இல்லைங்க, ஸ்பேஸே இல்லைங்க. இதுதாங்க கடுப்பு. இந்த இடத்துல டாஷ் பண்ண முடியாது. கார்னரில் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். ஏங்க லைட்னிங்லாம் வைப்பாங்க. நல்லா டேமேஜ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு 300+ வருது. ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டு ரோல் பண்ணிக்கணுங்க. ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஐயோ, ஓகேங்க, ஓரளவுக்கு ஈஸி தான். டோன்ட் பி கிரீடி. அப்படியே கிடச்சிட்டான்னு போட்டு அடிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி 2 அடி அடித்தா நம்ம செத்து போயிடும். ஐயோ, ஒளிஞ்சுப்போம் பில்லர் பின்னாடி. இங்கே படவே இல்லை. ஏ, ஐயோ, இந்த ஹியூமன் பாயிண்ட் ட்ரெஸ்ஸின் வேறு போயிடுச்சுங்க. ஏங்க மூஞ்சில் குத்துனா இதாகிட்டாங்க. ஸ்டாண்ட்ஸு பிரேக் அடிச்சிங்க. ரிங் ஆஃப் ஃபேவர். சோல்ஸை பாருங்கள், 62,000 வந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த சில்வர் சர்பண்ட் ரிங் போட்டிருக்கனால சோல்ஸ் அதிகமாக வந்துருச்சு. ரிங் ஆஃப் ஃபேவர். ஏங்க இன்க்ரீசஸ் ஹெச்பி, ஸ்டாமினா, மேக்ஸிமம் எக்யூப் லோடா? ஏங்க முரட்டுத்தனமான இருக்குங்க இது. எதுவும் டவுன் சைடு இல்லைங்க. ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா இந்த ரிங்கு வந்து எதை குறிக்குதுன்னா காடஸ் ஃபீனா. காடஸ் ஃபீனா யாருன்னா மிகப்பெரிய அழகான ஒரு காடஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகேங்க, அப்போ இந்த ரிங்கு வந்து எடுத்துருவோம். எந்த ரிங் எடுக்கிறது? சில்வர் சர்பண்ட் ரிங்கு வேணுங்க சோல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இதை என்ன எடுத்துடலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல, நல்லா தான் ஆடிட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் யூஸ் ஆனால் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம வந்து அந்த சில்வர் சர்பண்ட் ரிங் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஒருவேளை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஸ்டாமினா ரீஜெனரேஷன் ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த கிளாரந்தி ரிங் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எவனும் இருக்காங்க? எனிமி இல்லைங்க, இதுக்கும் போவோம் பார்த்து. இல்லைங்க,
ஆர்ச் டீமன் மெக்டொனல் ஜாயின் காவனன்ட். ஓகேங்க, இவனை எங்கேயோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேங்க. ஆர்ச் டீமன் மெக்டொனல். ஓகேங்க, இந்த காவனன்ட்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம இந்த ஆஃப்லைனில் தானே ஆடுறோம். ஆக்சுவலாக இந்த ஹியூமன் ட்ரெக்ஸ்னு இது ஒரு ஐட்டம் நம்ம எடுத்துருக்கோங்க. எங்கே எடுத்தேன்னு தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா காவனண்ட்டுக்கும் நம்ம ஒரு ஐட்டம் வந்து நம்மளோட கேம் பிளே விளாட்ற வேர்ல்டுலே இருக்கு. இருங்க, அந்த காவனண்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். எங்கெங்க இருக்கு அந்த காவனண்ட்டு? வெப்பன்ஸு, ஷீல்டு. அது அங்கே இருக்குங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து ஒரு ஹோலி சிம்பிள். இது எதை குறிக்குதுன்னா கத்தீட்ரல் ஆஃப் த டீப்பை குறிக்குது. இதை வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டோம்னா என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு வந்து கத்தீட்ரல் ஆஃப் த டீப்போட சிம்பிள்னு போட்டிருக்கு. இதை நம்ம எக்யூப் பண்ணிட்டா நம்ம இந்த காவனட்டுக்கு மாறிடும். நம்மளோட வேலை என்னென்னா கத்தீட்ரல் ஆஃப் த டீப் யார் வந்தாலும் அவங்க வேர்ல்டுக்குள்ளே இன்வைட் பண்ணி அவங்கள வந்து தடுக்கணும். அதாவது பிவிபி ஆன்லைன் ஐட்டமுங்க. ஓகே, நம்ம ஃபயர்லிங் ஸ்ட்ரெயின் போயிட்டு டெவலப் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். எங்கெங்க இருக்கா? இங்கே உட்காந்துருக்க. என்ன லெவலப் பண்ணுறதுன்னு தெரிலங்க. 30 ஸ்ட்ரென்த் இருக்குது, 30 விகார் இருக்குது. சும்மா என்டியூரன்ஸ் 30 போடலாமா? வேணாங்க, ஸ்ட்ரென்த்தே போடும். ஸ்ட்ரென்த்து போட்டு வெப்பன் டேமேஜ் ஏற்றுவோம். 2 லெவலுங்க. ஆக்சுவலாக நம்ம அந்த எக்யூப் பண்ணல, இப்போ எக்யூப் லோடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த சில்வர் நைட் ஹெல்மெட் எடுத்தோங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து எக்யூப் பண்ணல, ஏன்னா நம்ம வெயிட் அதிகமாக இருந்தது. இப்போ எக்யூப் பண்ணிப்போம். ஓகேங்க, இப்போதைக்கு இந்த ஐட்டம் தாங்க ஓரளவுக்கு நல்ல ஆர்மர், நல்ல ஹை டிஃபென்ஸ் இருக்குங்க. நம்ம நைட் ஆர்மரோட இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போல். பட் ஆனால் வெயிட் கொஞ்சம் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைட்டாலிட்டியில் பாயிண்ட்ஸ் நிறைய ஓகேங்க. ஆக்சுவலாக 15,000 சோல்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சோல்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு லெவலில் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரென்த்து தாங்க போடுறேன். 40 போட்டுரும். ஓகேங்க, நம்ம வந்து ஆஷஸ் ஒன்று எடுத்தோம். அதை வந்து இவள்கிட்ட கொடுத்து இது ஐட்டம்ஸை மாற்றிப்போம். என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். சார்கோல் பெயிண்ட் ரெசின், இதை வாங்கிப்போங்க. நம்மள்கிட்ட வந்து இது இல்லை, காலி. என்ன வந்ததுன்னு தெரியலையே. ஏங்கம்மாங்க, ஏதோ ஒரு ஆர்மருங்க. ஹெல்மா ஃபேவர். ஏங்க அபியஸ் வாட்சர்ஸ் அவங்க செட்டு இருக்குங்க. என்ன போட்டிருக்குன்னா, இந்த 100 வாரியர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து உல்ஃபோட பிளட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்கண்ணா. இவங்க வேலை என்னென்னா யாருக்குமே தெரியாமல் அபியஸை கண்காணிக்கிறது மட்டும்தான். இங்கே இது என்ன போட்டிருக்குன்னா, இந்த காடஸ் ஃபீனா இருக்கால, அவன் மேலே அன்பு வச்சிருக்க நைட்டோடதுன்னு போட்டிருக்கு. ஓகேங்க, இது வந்து நம்ம ரிங்கா ஃபேவர் எடுத்தோம்ல, அதே மாதிரி இது வந்து ஹெல்மா ஃபேவர். ஒருவேளை இந்த நைட்டோட ரிங்கா கூட இருக்கும். பிளாக் அயன் ஹெல்ம். இது என்ன போட்டிருக்குன்னா, இது நைட் ஸ்லேயர் சோரிகோடது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த நைட் ஸ்லேயர் யாருன்னா, ஒருத்தர் வந்து இந்த ஃபூமா அல்ட்ரா கிரேட் ஸ்வாடுன்னு வச்சுருந்தான். அதை வச்சு கூட நம்மளை அடித்தான். நம்ம கூட இந்த எரிமலை குழம்பு இருக்கும், அங்கே ஃபைட் பண்ணோம். அவனோடது உல்ஃப்னேர் க்ரௌன். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, இந்த க்ரௌன் வந்து உண்மையான அரசர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த உல்ஃப்னேர் என்ன பண்ணியிருக்கான், எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு எல்லா கிரீடத்தையும் அழிச்சிட்டான். எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒன்றா மாற்றிட்டான். அதுதான் இந்த இது. ஓகேங்க, வேறு எதுவும் ஐட்டம் இருக்க மாதிரி தெரியல. வாங்க போவோம். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டான். அவ்வளோதாங்க, இந்த பக்கம் எதுவும் ஐட்டம் இல்லைங்க. எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இதை இந்த பக்கம் தாங்க வந்தோம். லெவல் எவ்வளோ இருக்குங்க? 65 போல். ஓகேங்க, எவ்வளோ தூரங்க? ஓகே, ஒரு வழியாக வந்துட்டோம். இப்போ மேலே எப்படிங்க போகிறது? எந்த பக்கம் வழி இருக்குன்னே தெரியலையே. இப்போ மேலே போகணுங்க. ஆக்சுவலாக நம்ம பேசாமல்
அந்தாண்ட ஒரு டோர் இருந்தது தெரியுமா? அந்த ஸ்டெப்ஸு பக்கத்தில் ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அங்கே போவோம். ஒருவேளை அங்கேருந்து இந்தாண்ட வரத்துக்கு வழி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ பின்னாடி அடிக்கிறானு. கிராஸாக ஓடுவோங்க, அதுதான் மேலே படாது. ஓகேங்க, இந்த பக்கம் ஒரு ஐட்டம் இருந்தது தெரியுமா? அதை போய் எடுப்போங்க. இங்கே பாருங்க, இங்கே இருக்குது லாஸ்ட் 18 ஷாடுங்க. இது எடுக்க வாங்க, இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தோம். இதப்போ இங்கே வச்சுருக்கானுங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு லாஸ்ட் 18 ஷாடே தேவையில்லைங்க. கண்டிப்பாக எல்லோரும் லெவலப் பண்ணியிருப்பானுங்க. டைட்டனேட் சங்க்கு தான் வேணும். ஓகே, எதுவும் ஐட்டம் இல்லைங்க. அந்தாண்ட ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஏதோ லிஃப்ட் இருக்குங்க. ஏங்க இது பாயிண்டர் சொல்லிவன் பார்ன் ஃபேருங்க. நம்ம பாஸ் ஃபைட் பண்ணோம்ல, அங்கே வந்துட்டோங்க. ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் சுற்றிட்டு திருப்பி இதுக்கு மேலே தான் வந்திருக்கோம். ஓகே, இந்த ஃப்ளோர் ஆக்டிவேட் பண்ணிட்டா திருப்பி மேலே போய்க்கலாம் போல். ஓகேங்க, சூப்பர். தேவையில்லாமல் சுற்ற தேவையில்ல. ஓகேங்க, நம்ம இப்போதைக்கு தேவையில்ல, நம்ம ஹெல்த்தே ஃபுல்லாக தான் இருக்குது. பான்ஃபயர் போய் ஆக்டிவேட் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. இருங்க செக் பண்ணிப்போம். ஃபயர் பாம் எடுத்து போட்டுரும். மிமிக்குங்க, நினச்சேன். நல்ல வேலை. இந்த மாதிரி தன்னந்தனியாக ஒரு இடத்துல ஒரு ஐட்டம் இருக்கும் போதே நினச்சேன் அது கண்டிப்பாக மிமிக்காக தான் இருக்கும். ஏங்க எவ்வளோ லெவலில் போனாலும் பயங்கரமாக தாங்க அடிக்கிறான். கோல்டன் ரிச்சுவல் ஸ்பியர், இருங்க என்னன்னு பார்ப்போம். ஏங்க அது ஸ்பியரா? நான் வந்து இது வாண்டில் தேடிட்டுருக்கேன். இங்கே இருக்கு. ஸ்டெடி சேன் ஸ்கில் 18 14ங்க. ஃபெய்த்தில் 18, இன்டெலிஜென்ஸில் 14. நீங்கள் என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து டார்க் மூன் நைட்ஸ் அவங்க பூஜைக்கு யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க யாருன்னா இந்த பாயிண்டிஃப்க்கு முன்னாடி இருந்தவங்க. ஓகேங்க, இது வந்து ஃபிசிக்கலும் மேஜிக்கு 2 டேமேஜும் பண்ணுது. ஏங்க இது வந்து ஆக்சுவலாக ஸ்பியராகவும் யூஸ் பண்ணலாம், அதே டைமில் ஸ்பெல்லும் கேஸ் பண்ணலாம். 2 in 1. ஓகேங்க, ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் சொல்லிவன் தாங்க மெயின் இல்லை. நீங்கள் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி டார்க் மூன் நைட்ஸ்னு ஒன்று இருந்திருக்கு. அதை வந்து அடித்து துரத்திட்டு இவன் வந்துட்டான் பாயிண்டிஃபா. ஆக்சுவலாக பாயிண்டிஃப்னு என்னென்னா சர்ச்சில் ஹையஸ்ட் பொசிஷன் மாதிரி, அதுக்கு வந்துட்டான். ஏன் இது பாருங்க பூச்சி. சிம்பிள் ஜெம், புதுசாக இருக்குங்க அந்த ஜெம்மு. என்னன்னு பார்ப்போம். என்ன போட்டிருக்குன்னா, இதை இன்ஃப்யூஸ் பண்ணால் மேஜிக் டேமேஜ் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இதை வந்து நம்ம வச்சுருந்தாலே போதும், நம்ம எஃப்பி வந்து பொறுமையாக ஏறிட்டே இருக்கும். ஓகேங்க, இது வந்து ஆக்சுவலாக பிளஸ்டு ஜெம்முன்னு ஒன்று இருந்ததில்ல, அதோட கவுண்டர் பார்ட். அது வந்து ஆக்சுவலாக வந்து ஹெல்த் ஏற்றும், இது வந்து எஃப்பி ஏற்றுது. இந்தாண்டு இது வழி இல்லைங்க, அவ்வளோதான் போல். ஓகேங்க, வாங்க போவோம் திருப்பி. அப்போ ஆக்சுவலாக எங்கே போகிறதுக்கு வழி வந்து வேறு எங்கேயுமே இல்லைங்க, அந்தாண்டு தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக பாருங்களேன், அந்த இடத்துல ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்குங்க, நம்ம பார்க்கவே இல்லைங்க. இதை ஓப்பன் பண்ணி தான் போகணும் போல். அங்கே ஓப்பன் பண்ணி மேலே போவோம். எங்கே ஓப்பன் பண்ண முடியலங்க, இப்படி எப்படிங்க மேலே போகிறது? ஐயோ, ஓடிடும். தொல்லை பண்ணிட்டே இருப்பானுங்க இவனுங்க. எங்கே வழி இருக்குன்னே தெரியலையே. இந்தாண்டு ஏதாவது ஏணி போதா? மேலே ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்க, மேலே எவனோ அம்புட்டுக்கிட்டே இருக்கான். எங்கே இருந்து விட்றான்னு வர தெரில. இந்தாண்டியும் வழி இல்லை. இந்த பில்டிங்கில் தான் இருக்கா, நம்ம பார்க்கல அட்டுக்கு ஒழுங்கா. ஒரு வாட்டி போய் செக் பண்ணுவாருங்க.
எதுவும் இல்லையேங்க. ஓகேங்க. நம்ம இங்கே தான் இருக்கு போல. இந்த இதுக்கு பின்னாடி இருக்கு. நம்ம பார்க்கவே இல்லை. ஐயோ ஏங்க இது வந்து இவனுங்க இந்த சில்வர் நைட்டு ஒரு பெரிய வச்சு அம்பு விட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? ஐயோ கீழே தள்ளி விட்டுற போகிறாங்க பாருங்க. காலில் வந்து சொறிகிட்டு இருக்கு. அது அம்பு இல்லைங்க, ஈட்டி அளவுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒரு ஐட்டம் வச்சுருக்கானுங்க. ஆர் ஸ்ட்ரைட் நேச்சர். வாங்க ஓடிடுவோம். ஐயோ இங்கே ஒருத்தன் இருக்கான். மேலே போயிடுவாங்க பேசாமல், இடைஞ்சலாக இருக்கும். ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்காங்க. எத்தனை பேருங்க? டேய் இருங்கடா ஒரு செகண்டு. டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்காங்க. ஓரளவுக்கு ஓப்பன் கிரவுண்ட் வந்ததுனாங்க சேஃபு. இவனுங்க பாட்டு அடித்து நம்மளை கீழே தள்ளி விட்ருவானுங்க. ஐயோ விட்டுட்டே இருப்பான் போலையே, கிட்ட போய் தான் அடிக்கணும் போல. வாடா வாடா. சே ஏங்க அது டேமேஜை பாருங்க. ஒரு 3 அடி தான் வாங்க முடியும் போல இவன்ட்ட. 30% குறைக்கான் ஹெல்த்தில். ஏதோ ஐட்டம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. டைட்டனியம் ஷாடா? டேய் தேவையே இல்லைடா. எனக்கு லார்ஜ் டைட்டனியம் ஷாடே தேவையில்லை. எனக்கு டைட்டனியம் சங்கு தாண்டா வேணும். இவனுங்களா இருங்க அடிப்போம். தூரம் வந்து அடிப்பாங்க. ஈஸி. ஓகேங்க. இன்னொருத்தன் இருந்தாங்க. எங்கே இருந்து அடித்தான்? அந்த பாருங்க இங்கே இருக்கான். ஃபயர் பாம்பை போட்டு மேலே இழுத்துட்டு வரும். ஐயோ வரமாட்டேங்கிறாங்க. மேலேருந்தே அம்புட்டுருக்கான். மேலே ஏறி வாடா. கிட்ட போனால் அடி போனோம். பேசாமல் ஃபயர் பாம்பு போட்டு கீழே தள்ளி விட்றோமா? ஏங்க அடிக்கிறாங்க. யாரோ படவே இல்லை, திடீர்னு கிட்ட போனோன்னே போடுது. அவ்வளோதான். ஐயோ ஏங்க எப்படிங்க, என்ன லாஜிக்னே தெரிலங்க. சில இது படுது, சிலது பட மாட்டேங்குது. ஓகேங்க வாங்க போ. ஏங்க இங்கேருந்து அது ஒரு 50 வருதுங்க. பார்த்தா இங்கே ஒருத்தர் இருக்கான். ஏய் எத்தனை பேரா இருக்கீங்க? அந்த ஸ்கில்லு மட்டும் போட விடக்கூடாதுங்க. அடித்து செம ஹெல்த்தை குறைச்சிருவான். தேவையில்லைங்க. இந்த எம்டியாக இருக்குங்க. ஏதோ ஹிடன் டோர் இருக்கா? வாங்க போவோம். கீழே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். டேய் எத்தனை பேர்ரா? இவங்களுக்கும் டார்க் யூஸ் பண்ணலாமா? ஹியூமன் பென்ட்ரேஷனே யூஸ் பண்ணுவாங்க. இவனுங்களுக்கு வந்து லைட்னிங்கும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவனுங்களே லைட்னிங் போகிறானுங்க. அப்போ கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏய் இருறா ஒரு செகண்டு. ஓகேங்க. ஏய் வேறு ஏதாவது ட்ராப் பண்ணுங்கடா. அட்லீஸ்ட் உங்கள் ஆர்மர் செட்டையாவது ட்ராப் பண்ணுங்கடா. ஏன்டா இப்படி டைட்டனியம் ஷார்டே ட்ராப் பண்ணி? ஐயோ ஹெல்த் வேறு இல்லைங்க. பாவி. அவன் ஸ்கில்லை பாருங்க, அப்படியே குத்தி தூக்கிட்டாங்க. ஓகேங்க
கருமம் இதே தான் போடுறான். ஒரு வெப்பனாக தான் ட்ராப் பண்ணுறா. ஓகேங்க. ஐயோ இவன் வேறு அங்கேருந்து அடிக்கான். அடா பாவி. ஐயோ நல்ல வேலை சாவலைங்க. இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க. டேய் அங்கேருந்து எப்படி அடித்தேன்? ஏங்க ட்ராகன் ஸ்லேயர் கிரேட் போ. ஓகே இப்போ அவனை யூஸ் பண்ணுறானுங்களா? அதான் போல். இருங்க செக் பண்ணோம். இதை இங்கே இருக்குங்க. இது வந்து கிரேட் பவுங்க, நார்மல் பவு கிடையாது. பஞ்சர்னு ஒரு ஸ்கில் இருக்குது. பஞ்சரிங் ஆரோ. இங்கே பாருங்கள் 20 ஸ்ட்ரென்த்து 20 டெக்ஸ்டரிட்டி. என்ன போட்டிருக்குன்னா இந்த கிரேட் பவ் வந்து ட்ராகன்ஸை கொல்றவங்களால யூஸ் பண்ணப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இவங்க எப்போ இருந்தாங்கன்னா ஏஜ் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்லப்படுற டைமில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நார்மல் ஏரோஸ் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு ஏரோஸ் தான் யூஸ் பண்ண முடியுமா. ஓகேங்க இங்கேருந்து பாருங்கள், இங்கே ஒரு ஐட்டம் இருக்குங்க. இது எப்படிங்க எடுக்காது? வழி எதுவும் இல்லைங்க, திருப்பி சுற்றிட்டு தான் வரணும் போல். இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி பான்ஃபயர் போய்ட்டு தாங்க திருப்பி வரணும். பாருங்கள் சுத்தமாக ஃப்ளாஸ்க் வேறு காலி ஆயிடுச்சு. ஓகேங்க நான் ஆகிட்டு பான்ஃபயர் போய்ட்டு ஹெல்த் ஏற்றிட்டு வரேன். ஓகேங்க ஒரு வழியாக அந்த ஸ்டெப்ஸில் ஏறி வந்துட்டான். ஆனால் ரொம்ப கடுப்புங்க இந்த பான்ஃபயர்லேருந்து மேலே வரத்துக்கு. இந்த ஏணி ஏறுறதுக்கே கடுப்பாக இருக்குது. எங்கேங்க அந்த ஐட்டமு? அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது. இதான் இங்கே இருக்குங்க. அப்படியே போய் கீழே குதிச்சிரும். ஓகே ஒன்றாவில் ஈஸ்டர்னர்ஸ் ஆஷஸ். ஓகேங்க ஸ்ட்ரைன்மெண்ட்டை கொடுத்து எதாவது ஐட்டம்ஸ் வாங்கிப்போம். ஓகேங்க இந்த பக்கம் ஒரு வழி இருக்குங்க, ஸ்டெப்ஸு நம்ம பார்க்கவே இல்லை. ஓகேங்க இந்த வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு எங்களை போட்டு தள்ளிடும். வாங்க போவோம். கீழே தள்ளி விட்றோம். நல்லா இல்லைங்க, கீழே விழுந்துருப்போம் நம்மளே. ஐயோ அடைச்ச. ஏங்க எப்படிங்க பின்னாடி தாங்க போனோம், சைடில் எப்படிங்க போனா? ஓகேங்க ஒரு வழியாக வந்துட்டோம். பாருங்க சோல்ஸ் எடுத்துணுங்க. 30,000 கிட்டே இருந்ததுங்க சோல்ஸு. அடைச்ச. டே இருறா, அடிச்சுட்டே இருக்காரா? இவன் பாருங்க ஏதோ கோல்டு மெடல் வாங்குற மாதிரி வாங்கிட்டே இருக்கான். மேலே 2 அம்பு குத்தி இருக்கு பின்னாடி. எங்க பேக் ஷாப் போடலான்னு பார்த்தா நம்மளை போட்டு தெளிவான் போல. இவன் பாருங்க ஒரு அடி தான் அடித்தான், பாதி ஹெல்த்துக்கு கீழே போயிடுச்சுங்க. இருங்க ஹீல் பண்ணிப்போம். ஐயோ அவன் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு எனிமி வேறு அங்கே இருக்கான். பேக் ஷாப் போட்டாங்க. இன்னொரு அடி. ஓகேங்க இந்த கருமத்தை வேறு கொடுத்துட்றான். வேணாங்க நம்ம தான் இவனை மட்டும் அடிச்சுட்டு போ. எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லை இந்த பக்கம். இந்த ஸ்ட்ராங் அட்டாக் மட்டுமே போடலாங்க. இதுதாங்க ஈஸியாக இருக்குது, ரொம்ப சேஃபாக இருக்குங்க. பின்னாடி இருந்து குத்திட்டு இருக்கலாம். அவன் வெப்பன் ரீச்சும் இல்லை, நம்ம வெப்பன் அவனோட வெப்பனோட ரீச் அதிகமாக இருக்குது. ஈஸிங்க. இதை மட்டும் நம்ம ஒழுங்காக பார்த்துட்டு விளாண்டாலே போதும், என்கிட்டையும் சாக மாட்டான். கிளேமோரோட ரேஞ்சு ரொம்ப அதிகங்க, அதனால் நம்ம தூரத்துலேருந்தே அடிச்சிடலாம். எனிமீஸ் வந்து கிட்ட வந்து அவன் கூட அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியம் ரேஞ்சுக்குள்ளே வந்தானாலே அந்த ஸ்ட்ராங் அட்டாக்கை போட்டால் போதும். இங்கே ஒருத்தவன் இருப்பான். ஐயோ ஓட பார்த்தா ஓட விட மாட்டேங்கிறாங்க, அப்பயும் அவன் போட்டு தான் அடிக்கிறான். செம ஓப்பிங். ஆனால் இவனுங்க ஏதோ நார்மல் எனிமீஸ் மாதிரி இருக்கானுங்க. இங்கே இவனுங்க ஒரு 2 பேர் இருந்தாலே ஏரியாவில் வந்து விளாட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏங்க அம்புங்க, இந்த ட்ராகன் ஸ்லேயர் கிரேட் பவ் அதுக்கு தேவையான ஏரோஸ்லாம் இவங்கிட்ட ட்ராப் ஆகும் போல்.
இவங்கள அடித்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இங்கே ஒருத்தர் இருக்கான். அடிக்க விடக்கூடாதுங்க, அடிச்சுட்டே இருப்பானுங்க விட்டா. எங்கங்க ஜம்ப் அட்டாக் போட்டால் அப்படியே நின்று கல் மாதிரி அடி வாங்குறான். எந்த பக்கம் வழி இருக்கு? இப்போ நம்ம எங்கே போகணுன்னே தெரியலையே. ஐயோ ஏங்க, இந்த ஸ்கில் வந்து கரெக்டாக எப்படி டேஷ் பண்ணுறதுனே தெரிலங்க. சைடில் உருளும் போல், பின்னாடி போனால் கரெக்டாக ஸ்பேர் விட்டு குத்திடுறான். ஆனால் இந்த சில்வர் நைட் வந்து லைட்னிங் டேமேஜ் போட்டாலும் இந்த பிளாக் நைட் வந்து செம்ம கல் மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு வந்து ரொம்ப டேங்க்கு போல், இவனுங்க ரொம்ப டிபிஎஸ் போல். ஓகேங்க, இந்த ஆண்டு வழி இருக்குது, இந்த பக்கம் போவோம். இங்கே பாருங்கள், அந்த ஆண்டை இதோட கனெக்ட் ஆகுது. இந்த பக்கம் அது ஐட்டம் இருக்கா? எதுவும் இல்லைங்க, வாங்க போ. இருங்க, ஏதாவது சைடில் ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். எதுவும் இல்லைங்க, எதுவும் இல்லை. ஏதோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. எதுவும் இல்லை, வாங்க போ. ஓகேங்க, இது எங்கே கனெக்ட் ஆகுது என்னன்னே தெரியலையே. ஓகேங்க, இது நம்ம எங்கே வந்துட்டோன்னு எனக்கு தெரியுது. இப்போ நம்ம வந்து ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணோம் தெரியுமா, அது அங்கே வந்துட்டோம். பாருங்க, லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணோம், மூடி இருந்ததில், அங்கே வந்துட்டோம். இருங்க, மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? வேணாங்க, இன்னொருத்தர் 2 பேர் இவன மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக செத்துருவான். திருப்பி இங்கேருந்து போனால் சோல்ஸ் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம பேசாமல் ஃபயர்லிங்க் ஸ்ட்ரெயின் போயிட்டு லெவலப் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு வரும். எதுக்குங்க ரிஸ்க் எடுக்கணும்? ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க, சோல்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். ஓகேங்க, ஒரு வழியாக வந்துட்டோம். அந்த ஆஷஸ் எடுத்தோங்க, ஃபஸ்ட் சொல்லிட்டு கொடுத்து என்ன ஐட்டம்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஈஸ்டர்ன் ஆஷஸ். இருங்க, என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். எங்கங்க எதுவும் ஐட்டம்ஸ் இருக்க மாதிரியே தெரிலங்க. ஆல்ரெடி இருந்தது தான் இருக்குது. இதான் இங்கே இருக்குது பாருங்கள், ஈஸ்டர்ன் ஹெல்ம். ஓகேங்க, என்ன போட்டிருக்குன்னா இது வந்து ஈஸ்டர்ன் லேண்ட்ஸில் வந்து தயாரிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. இது வந்து கட்டானாக்கு எகெயின்ஸ்டாக நல்லா ஒர்க் ஆகும்னு போட்டிருக்கு. ஓகேங்க, வேறு எதுவும் இல்லை. இது பெருசாக வந்து டிஃபென்ஸ் அதிகமாக இல்லைங்க. வுட் கிரெயின் ரிங், அதான் புதுசாக இருக்குங்க. ஸ்லோஸ் எக்யூப்மெண்ட் டீக்ரடேஷன். ஓகே, இதுவும் வந்து ஈஸ்டர்ன் லேண்ட்லேருந்து தயாரிக்கப்பட்டது தான். ஓகேங்க, வேறு எதுவும் இல்லை, வாங்க போவோம். ஓகேங்க, அவ்வளோதான். டெவலப் பண்ணிட்டு போகிறது தாங்க நம்ம வேலை, வேறு எதுவும் இங்கே வேலை இல்லைங்க. இருங்க ஒரே நிமிஷம், இன்னும் ஒரு 5000 வேணுங்க 2 லெவல் போகிறதுக்கு. 2000 தான் வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ சோல்ஸ் வரும்னு சைடில் போட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க, கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது இது இருந்து இவ்வளோ சொல்லுன்ட்டு? ஒரு இதுவுமே தெரில, நம்ம வந்து யூஸ் பண்ணாதாங்க தெரியுது. ஓகேங்க, ஸ்ட்ரென்த்து வந்து 2 லெவல் போட்டுக்கிறேங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஓகேங்க, இங்கேருந்து நம்ம இந்த லிஃப்ட் ஏறி அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம். எங்கங்க இந்த இங்கே இல்லைங்க, இங்கே இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுதுங்க டக்குன்னு. ஓகேங்க, இது அங்கேயே வந்துட்டோம். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி தாங்க, பக்கத்துலே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது தாங்க. இவங்களாம் அடிக்கவே தேவையில்லைங்க, அப்படியே ஓடிடும். பாருங்க, எவனோ எகிரிலாம் குதிக்கிறான். எவனும் வரலங்க, நான் போயிடும். ஐயோ, இவன் வேறு இங்கே நிற்கானே. ஓடிடுவோமா அவனை தாண்டி?
இல்லைங்க, அம்பு விட்டு அடிப்பாங்க, கீழே தள்ளி விட்டுரும். சைடில் ஓடிடுறேன்டா, ஒரு செகண்ட் விட்றான், நான் அந்தாண்ட ஓடிடுறேன்டா. ஐயோ தேவையில்லைங்க. ஓகேங்க, திருப்பி வந்துட்டோம். இந்த வாட்டி இந்த இதை போட்டு போங்க, எல்லோ பக் பல்லட் நிறையா இருக்குது. இது ஆக்சுவலாக போட்டால் லைட்னிங் டேமேஜ் வந்து கம்மியாக தான் நம்ம வாங்குவோம். இருங்க, இவனை அடிப்போம். ஐயங்க, பேக் ஷாப் பண்ணால் ட்ரை பண்ணாங்க, பேக் ஷாப் எவ்வளோ. நல்ல வேலைங்க, அந்த ஸ்பியர் வச்சுருக்கோம் வரல. நான் கீழே இருந்து அம்பூட்டு விட்டுருக்கான் லூஸ் தனமாக. வாங்க நம்ம ஓடிடும். எதுவும் இங்கே ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. எதுவும் இல்லைங்க, எதுவும் செஸ்ட்டு கூட இல்லைங்க அந்த இடத்துல. எம்பர் ஓகேங்க, அதாவது இது இழுக்கிற மாதிரி இருக்குது, அதை இழுப்போம். ஏதோ சவுண்டு கேட்குது. ஏங்க இதுவே கீழே இறங்குதுங்க. அந்த பெரிய பில்டிங்கே கீழே இறங்குது. இதுவே ஒரு பெரிய லிஃப்ட்டு போலங்க. இதுங்க என்னோட ஐட்டம்ஸ் தான் இருக்கா? எதுவும் இல்லைங்க. எங்கேங்க போயிட்டே இருக்கு. ஓகே, வந்துட்டோம் மேலே. எங்கேங்க வழி? ஏன் வழியே இல்லைங்க. ஏங்க அங்கே பாருங்களேன், ஒரு பான்ஃபயர் இருக்குங்க. ஆனால் எப்படிங்க போகிறதாங்க? ஏங்க வழியே இல்லைங்க. வாங்க போயிடுவோம். வேறு எப்படியாவது போகணுமா? அந்த பில்டிங்கை நான் பாருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கேங்க போகிறது? ஓகே, மேலே ஏதோ வந்துட்டோம். ஓகேங்க, மேலே வந்துட்டோம். இது ஒரு இடத்தோட கனெக்ட் ஆயிடுச்சுங்க. வாங்க போ. இது பயங்கரமாக இருக்கேங்க. அனார் லாண்டோ. ஏங்க இது வேறு ஏரியா போலங்க. ஓகேங்க, அப்போ அவ்வளோதான் போல். இருத்தில் பொருள் வேலையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.